ஹலோ மக்களே, சிவா அயலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அயலி சிவா கிட்ட கபிலன் சரியாக மாட்டிடுறாங்க. அதிகாரிகளும் அவங்கள பிடிச்சி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திராணி ஸ்டேஷனில் வந்து கபிலன் கிட்ட சரியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலா, இதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாமே நம்ம இந்திராணிக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அயலி கிட்ட அந்த வீடியோ ஆதாரமும் இருக்குதுன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இந்திராணியும் சிவா அயலியோட தாலி மாத்திர ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் எப்படியாவது நமக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்திராணி நம்ம அயலிக்கிட்ட வந்து சிவாவும் நீயும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல இருங்கன்னு சொல்லும்போது ரித்திகாவுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. என்ன இங்கே நடக்குது? ஓடி போய் கல்யாணம் பண்ணவளும் ஊர் அறிய கல்யாணம் பண்ண நானும் சமம் ஆக முடியுமா? கண்டிப்பாக எனக்கு தான் இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட இந்திராணியும், என்ன பேசுற ரித்திகா, என்ன நடந்தாலும் அந்த அயலி உன்னோட மூத்தவா, அதனால அவளுக்கு தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் நடத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, செல்வனாகி அந்த இடத்துல வந்து இந்த குடும்பத்தோட வாரிசு மருமகா இந்த ரித்திகா தான். அது அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படியெல்லாம் சொல்ற இந்திராணி அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணியை என்ன நடந்தாலும் நம்ம சிவா அயலிக்கு தான் ஃபர்ஸ்ட் தாலி மாத்திர ஃபங்க்ஷன் நடத்துறோன்னு சொல்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அது மாதிரி நம்ம அயலி அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அயலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காண்டி அயலி போகிறாங்க. அதில் சொல்கிறாங்க, ஏடி இன்னைக்கு வர்மாவோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ட்ரக்ஸ் கடத்தலில் ஈடுபட போகிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கபிலன் இன்வால்வ் ஆகுறான். அதனால் கபிலனை நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. எப்படியும் இன்னைக்கு வர்மா மாட்டலனாலும் கபிலனை கண்டிப்பாக மாட்ட விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை போடுறாங்க. நம்ம அயலிக்கும் எப்படியாவது இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி கபிலனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. அப்படி நம்ம சிவா கிட்ட வந்து உட்காரும் போது இந்திராணியும் அப்படி என்னதான் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இப்படி ஃபோன் எடுக்க போயிடும். சரி வந்து உட்காந்துச்சுல, அடுத்த வேலைகளை பார்க்கலாம், சரி தாலு மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவாவும் நம்ம அயலிக்கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துட்டு இருக்காங்க. அயலிக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ என்ன பண்ணுறது சீனியர், எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம சீனியரை ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. அதுபடியே எல்லா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஹோமத்துலேருந்து ஒரு டைமில் அதிகமான புகை வர மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த புகை வரும்போது எல்லாருமே அந்த இடத்த பார்க்கவே முடியல. எல்லாரும் கண்ணை கசங்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம சிவா அயலோட கழுத்துல தாலியை போட்டுறாங்க. அப்படியே எல்லாரும் பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னே புரியல. என்ன அதுக்குள்ள தாலியை மாத்திட்டீங்களா, நாங்க யாருமே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணி அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு சிவா, நீ அதுக்குள்ள ஏன் தாலியை மாத்தின அப்படின்னு சொல்லும்போது, இல்லக்கா நீங்க தானே மாத்த சொன்னீங்கன்னு நம்ம சிவாவும் அந்த இடத்துல சமாளிச்சு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திராணிக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடுது. இப்போ நம்ம கண்ணால் பார்க்கலையே, என்ன பண்ணுறது? ஏற்கனவே இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருந்து கோவிலில் வச்சு மேரேஜ் நடந்துச்சா என்னன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் இப்படி ஒரு வேலையே ஆரம்பித்தோம். ஆனால் இங்கே பார்த்தா நம்ம எதுவுமே பார்க்கல. நிஜமாவே இவங்க உண்மையை சொல்கிறாங்களான்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வநாய்க்கு கொஞ்சம் டவுட் வந்துடுது. இவங்களே சரியான ஃப்ராட் ஆட்கள் மாதிரி இருக்காங்க. இவங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணாங்களா என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செல்வநாய்க்கு டவுட் வந்துடுறேன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரித்திகா கபிலனோட தாலி மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் தான் நடக்குது. ரித்திகாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் நம்ம அயலியோட தாலி செயின் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரித்திகா பொறாமப்படுறாங்க. செல்வனாகியும் வீட்லயே அதிக பவுன்ல தாலி செய்து போட்டது என்னோட மருமகளா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆசையாட்டு அந்த தாலி செயினை கொடுக்குறாங்க. ஒரு வழியா நம்ம கபிலனுக்கும் அந்த இடத்துல தாலி மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் முடியுது. கபிலனுக்கு மனசு தாங்கவே இல்லை. இப்போ என்ன பண்றது? வர்மா வேற ஏற்கனவே இப்போ ஒரு ட்ரக்ஸ் கைமாற்றம் நடக்கப்படுதுன்னு சொன்னானே, எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும். வீட்டில் அக்கா கிட்ட என்ன சொல்றதுன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த இந்திராணியும், கபிலா நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணாமல் இருந்துட்டுறா, என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது கபிலனும், இல்லைக்கா வேற முக்கியமான வேலை இருக்குது, அதான் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை விட என்னடா முக்கியமான வேலை, ஏற்கனவே சொல்லியிருந்தில்ல இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கணும், இந்த ஃபங்க்ஷனும் சிறப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எதுக்கு வேலைன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அப்படின்னு நம்ம கபிலனை சமாதானப்படுத்துகிறாங்க.
கபிலனும் என்ன இருந்தாலும் வர்மா கிட்ட மாட்டிட்டோன்னா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆயிரும். இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளை நம்பி தந்திருக்கான், கண்டிப்பாக இதை முடிச்சு கொடுக்கணும். ஏற்கனவே ஒருக்கா நம்மனால ட்ரக்ஸுக்கு மாட்டிட்டு அதனால் இந்த வாட்டி இந்த தப்பே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கபிலனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அயலிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. எப்படி இருந்தாலும் கபிலன் இந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். எப்படியாவது அவனையே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அந்த ட்ரக்ஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் கபிலன் அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அயலியும் சிவாவும் ரொம்பவே உஷாராயிட்டாங்க. சரி அண்ணே, ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதில்ல, எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த இடத்துல. அதே சமயத்தில் பாட்டிக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அயலி நம்ம இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்திராணி என்னாச்சு, நானும் வேணா வந்து பார்க்கட்டா அப்படின்னு சொல்லும்போது அயலியும் இல்லை அண்ணி, நாங்களே போய் பார்த்துறோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொய்யை சொல்லி அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் கபிலனும் வர்மாவும் சேர்ந்து ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் இந்த ட்ரக்ஸ் கைமாத்துற விஷயம் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம் கபிலா. இந்த வாட்டி எந்த தப்புமே நடக்கக்கூடாது, அதுக்கு ஏற்றவாறு பிளானை போட்டு கரெக்டாட்டு பண்ணிடு அப்படின்னு வர்மா கபிலன் கிட்ட சொல்கிறாங்க. கபிலனும் இப்போ ரொம்பவே ரிஸ்கான ஏரியாவில் இருக்காங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு கபிலனும் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஊர்வலமாக போகிறாங்க. சாமி ஊர்வலமாக போகும்போது எல்லாரும் பட்டை எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல போகிறாங்க. ஆனால் பெருமாளோட கோஷம் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அயலியும் இந்த இடத்துல தானே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. இங்கே என்னன்னா ஜஸ்ட் ஊர்வலம் தானே வந்துட்டு இருக்கு, நம்ம எப்படி கபிலனை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது சரி ஊர்வலம் தானே சொல்லிட்டு செக் போஸ்ட்ல எல்லாமே ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அந்த இடத்துல ஊர்வலமும் சரியா போயிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம அயலிக்கு ஞாபகம் வருது, என்ன கபிலன் இந்த சைடு நோக்கி தானே போயிருக்கணும், அவன் எப்படி தப்பிச்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா சிவாவும் அந்த இடத்துல சார் இந்த டைம் கத்து கரெக்டா அந்த ஊர்வலம் வேற வந்துட்டு, இல்லைன்னா கபிலனை எப்படியாவது பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அயலிக்கு ஒரு ஞாபகம் வருது, அந்த கூட்டத்தில் உள்ளவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் எடுத்துட்டு போனது பெருமாள் சிலை, ஆனால் அவங்க எல்லாருமே பட்டை அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நாமும் யாருமே போட்ட மாதிரி இல்லை. எனக்கு ஏதோ இதில் சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஊர்வலம் போனவங்க மத்தியில் தான் இந்த கபிலனும் எஸ்கேப் ஆகிருப்பான். அவங்க எல்லாருமே வர்மாவோட ஆட்களாக தான் இருக்கும். அதை பின்பற்றிட்டு போனோன்னா நம்ம கண்டிப்பாக கபிலனை பிடிச்சிடலாம். வர்மா மாட்டாட்டாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி கபிலனை கண்டிப்பாக பிடிச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட அயலி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு விளையாட்டு அந்த ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த செக் போஸ்ட்ல எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை நம்ம அயலி பாஸ் பண்ணிடுறாங்க. அது மாதிரி அந்த செக் போஸ்ட்ல கபிலனை சரியா பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அயலியும் எப்படி தான் இந்திராணி அணி நீ தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கபிலன் எப்படியும் இந்த விஷயத்தில் மாட்டிட்டான்னு அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்திராணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் உங்கள் தம்பி கபிலன் ட்ரக்ஸ் மாத்திர விஷயத்தில் பிடிபட்டிருக்கான், இப்போ ஸ்டேஷனில் தான் இருக்கான், அங்கே வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ப முடியாத இந்திராணி அந்த இடத்துக்கு போகிறாங்க. கபிலனை பார்த்தோன்னே என்ன கபிலா இங்கெல்லாம் நடக்குது, நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது கபிலனும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைக்கா, என்னை இப்படி பிடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணி அந்த இடத்துல நீ உண்மையை சொன்னாதான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும், கண்டிப்பாக என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காத, உண்மையை சொல்லு கபிலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல கபிலன் பார்த்தினா எல்லா உண்மைகளும் நம்ம இந்திராணிக்கே தெரிய வருதுன்னே சொல்லலாம்.